அந்த முடி வந்துடுச்சு, அதான் ராஜா பொண்ணு தரணும்னு தாவீதுக்கு ஒரே முகம்லாம் மலர்ச்சி ஆயிடுச்சு. பாருங்கள், அது உள்ளே இருக்குது அந்த டெண்டன்சி. பெண்ணு தராரா ராஜாக்கா, ராஜாவா? சாதாரணமாகவே பெண்ணு தர மாட்டான். அன்றைக்கி நம்ம ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்ம நிலைமை நம்ம வீட்டில் இருக்கிறவனுக்கே ஆவாதெல்லாம் இருக்கும். இன்னொரு குடும்பத்தில் வந்து நம்மளுக்கு பொண்ணு வர தரானா யார்? தாவீதுக்கா? அந்த சகோதரனே இப்போ சொல்லிடுவான், அது தண்டை சொல்லுங்க, அதுக்கு போய் கொடுக்குறீங்க, அது உதவாக்காரங்க, வேஸ்ட்டுங்க, அது நாங்களே வீட்டில் எல்லாமே துரத்தி விட்ருக்கோம், எதனா கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க்கு. இப்படி பண்ணால் கொடுக்குறவனே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். தாவீதை கர்த்தரை எப்படி உயர்த்துக்கிற பாருங்க. டே, யாரும் உனக்கு பெண் பார்க்க வேண்டாம், யாரும் உனக்கு மணமகன் பார்க்க வேண்டாம், நான் முன்னே போகிறேன் ஐயா, என் மகனுக்காக என் மகளுக்காக நான் முன்னே போகிறேன் என்று கர்த்தர் போகிறார் பாருங்க. இல்லைன்னா ராசா விட்டு சம்பந்தம், அவன் தாவீதுடைய சகோதரர்கள்லாம் இங்கே வேலை தான் செய்கிறான். ராஜாவுக்கு மருமகனாகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கர்த்தர்